கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Deuteronomy chapter 28 verse 12. The Lord will open the heavens, the storehouse of his bounty, to send rain on your land in season and to bless all the work of your hands. You will lend to many nations but will borrow from none. உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பொய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Have you ever felt like you're giving your best in your work, your studies or in your ministry work, but nothing seems to prosper? Are you waiting for a breakthrough? எவ்வளவு முயற்சி செய்து உழைத்தாலும் படித்தாலும் அல்லது ஊழியத்தின் பாதையிலேயோ ஒரு முன்னேற்றமும் ஒரு செழிப்பும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம் அல்லவா? கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்று நாம் பார்த்தால், யாருக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்றால், கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்த வசனங்களை நம் வாழ்க்கையிலே சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் லூக்கா எழுதின அதிகாரம் 5 அதிகாரம் 1 முதல் 7 வசனத்திலே பார்க்கிறோம். மீன் பிடிக்க சென்றவர்கள் மீன் வலையில ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி திரும்பிக் கொண்டு அந்த வலையை கழுவி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதை பார்த்து சீமோனை நோக்கி அந்த வலையை நல்ல ஒரு ஆழத்துக்குள்ளே தண்ணீரின் ஆழத்துக்குள்ளே போட்டு மீன் பிடிக்க சொல்கிறார். அப்பொழுது அவர் கர்த்தரை நோக்கி சொல்கிறார், ஐயா, ராவ் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லும் பொழுது, ஆகிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கேட்டு அந்த தண்ணீருக்குள்ள மீண்டுமாக அந்த வலையை போடும் பொழுது நாம் பார்க்கிறோம் 2 படகுகள் மூழ்கிற அளவுக்கு, வலைகள் கிழிகிற அளவுக்கு மீன்களை பிடித்தார்கள் அல்லவா? அந்த ஒரு சின்ன கீழ்ப்படிதல், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நாம் கீழ்ப்படும் பொழுது திரட்சியான நன்மைகளை உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே நீங்கள் காண போகிறீங்க. When he opens the doors of heaven, your efforts will bring extraordinary results. Just one act of obedience can turn your emptiness into overflowing blessings. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் அப்பா இந்த ஜெபத்தை நோக்கி அப்பா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, ஆண்டவரே அவங்களுடைய எல்லா வெறுமையை நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பா நீங்க ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தாவே, அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அப்பா உம்முடைய நன்மையினாலே பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. எல்லா குறைகளை நிறைவாக்கி தாங்க சப்பா. எந்தெந்த காரியத்துல பின்தங்கி இருக்கிறாங்களோ கர்த்தாவே, எல்லாவற்றையும் முந்தி அடிக்கக்கூடிய கிருபைகளை ஞானத்தை தாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா எந்த காரியத்திலும் குறைபட்டு போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க கர்த்தாவே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மாற்றித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.